ஓடிக்கிட்டே இருக்கிற நம்ம எப்போ நிற்கணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தொடர் ஓட்டம் எப்போவுமே ரொம்ப ஆபத்தானது. இதை நம்ம வரலாறுகளில் கூட பார்க்குறோம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். 2 சேவல் இருந்ததுங்க. 2 சேவல்னு சொல்ல முடியாது, ஒரு சேவல் இருந்தது. அந்த சேவல் என்ன பண்ணுச்சு, ஒரு நாள் ஒரு குன்று மேலே போய் ஏறி நின்று கொண்டு அங்கே கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்தது. ஏற்கனவே அங்கே இன்னொரு சேவல் இருந்தது. அது என்ன நினச்சிது, தன்னுடைய பங்குக்கு இது வந்துட்டுது அப்படின்னு அது முடிவு பண்ணிட்டு உடனே அது மேலே கோபம் வந்தது. 2 சேவலுக்கும் சண்டை, பயங்கரமாக சண்டை போடுது. ஒரு சேவல் இன்னொரு சேவலை விரட்டி விட்டுட்டுது. ஒரே வெற்றி தான் அதுக்கு. உடனே அது தான் மட்டும் அந்த குன்றின் மீது நின்று கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக தன்னுடைய ரெக்கைகளை விரித்து ஆர்ப்பரித்தது. உடனே எல்லா கோழிகளும் ஓடி வந்து நீ தான் என்னுடைய தலைவன், நீ தான் என்னுடைய தலைவன் அப்படின்னு அதை ரொம்ப பாராட்டுச்சு. பாராட்டின உடனே இந்த கோழிக்கு பெருமிதம் தாங்கலை, ரொம்ப கம்பீரம் வந்துட்டுது அதுக்கு. நான் மிகப்பெரிய வீரன் போல இருக்குது அப்படின்னு அது நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுச்சு, குடுகுடுன்னு இன்னும் கொஞ்சம் உயரமான ஒரு குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு என்னோட யாராவது சண்டைக்கு வரத்துக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்னு அது ரெக்கையை இப்படி நன்றாக விரித்து ஓஹோ என்று கூக்குரலோடு கத்தியது. கத்துனதை பார்த்த உடனே வானத்திலே பறந்து கொண்டிருந்த கழுகு என்ன பண்ணுச்சு, ஒரே ஓட்டமாக ஓடி வந்து அந்த சேவலை தூக்கிட்டு ஓடி போயிட்டு. அப்போது இந்த முதல் குன்றிலே அது வெற்றி பெற்றது என்று மற்ற கோழிகள் எல்லாம் கூவும்போது அது தன்னுடைய வெற்றி களிப்பை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி இருந்ததுன்னா அது உயிர் வாழ்ந்திருக்கும். அதனுடைய அந்த எங்கே நிறுத்தணும்னு அந்த கோழிக்கு தெரியல. நம்ம வெற்றி பெற்று விட்டோம், இனிமேல் நம்ம போகும் இடம் எங்கும் வெற்றி தான் நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது போனதுனால தோற்று போயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் கிரேக்க புராணத்திலங்க ஒருத்தர் இருக்கார், இகாரஸ் அப்படின்னு. அந்த கிரேக்க புராணத்தில் ஒரு தலைவன் ஒருத்தர், அவர் பேர் இகாரஸ் அப்படின்னு பேர். அவங்க அப்பா பேர் டேடலஸ் அப்படின்னு அவங்க அப்பாவோட பேர். அவர் என்ன பண்ணுறாரு, பகைவர்களிடமிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மெழுகில் ரெக்கைகள் பண்ணுறார். ரெக்கைகள் பண்ணி மகனுக்கும் கொடுத்துட்டு தானும் அதை போட்டுக்கொண்டு பறந்து தப்பித்து விடுகிறார்கள் பகைவர்கள்கிட்ட இருந்து. ஆனால் அந்த மகன் பார்க்குறான், அடாடா இந்த ரெக்கைகளை வைத்து கொண்டு பறக்கும்போது எவ்வளவு ஆனந்தமாக இருக்குது, எவ்வளோ பெருமிதமாக இருக்கிறது, எல்லாரை விட நான் உயர்ந்தவன் என்ற ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் எவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சியை எனக்கு பேருவகையை ஏற்படுத்துது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் பறக்க போகிறேன், இன்னும் பறக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அவங்க அப்பா இறங்கிடுறாரு. ஆனால் அவன் இறங்கலை, பறக்கிறான் பறக்கிறான் பறக்கிறான், மேலே 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 பறந்து போகிறான். அப்போ என்ன ஆகுறது அப்படின்னாங்க, சூரியனினுடைய வெப்பம் தாங்காமல் அது என்ன ஆகுறது, அந்த மெழுகு இருக்குல்ல அது அப்படியே உருகி கீழே விழுந்துடுறோம். இதுவும் வெற்றி களிப்பு தான். அவன் எதற்காக அதை அவன் தயார் பண்ணானோ அந்த இலக்கை அடைந்த உடனே அவன் அதோடு நிறுத்திக்கணும். அதை விட்டுட்டு திரும்பவும் அவன் அதற்கான ஒரு போதிய நேரம் கொடுக்கல, அதற்கான சூழலை ஆராயவில்லை. இந்த வெற்றி எக்காலம்னு சொல்லுவாங்க, கெக்களிப்புன்னு சொல்லுவாங்க, ஆணவம் கர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல நம்ம ஜெயிச்சிட்டோன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்ம மனசு நமக்கு சொல்லும். இனிமேல் உனக்கு தோல்வியே கிடையாது அப்படின்னு நமக்கு சொல்லும். ஏன்னா வெற்றி என்பது அப்படி தான் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். எப்போதெல்லாம் நாம் ஜெயித்து கொண்டே இருக்கிறோமோ அப்போதெல்லாம் நம்முடைய மனசு சொல்லும், இனிமேல் உனக்கு எந்த இடத்துலையும் பகை என்பதே கிடையாது. சொல்லுவாங்கள்ல, பார்க்கும் இடம் எல்லா இடத்துலையும் எனக்கு என்னுடைய பகையவே நான் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, எனக்கு பகையே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம்ல. நாமே உருவாக்கிய பகை நாம் வெற்றி பெற நம்மை சுற்றி பகை உருவாக்கி கொண்டே இருக்கும். நாம் எவ்வளோக்கு எவ்வளோ உயரம் போகிறோமோ அவ்வளோக்கு அளவு நமக்கான பகையும் அதிகரித்து கொண்டே இருக்கும். அது வெளிப்பகையாக இருக்கலாம், உள்பகையாக இருக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலர் கேட்குறது நமக்கு புரியுது, அப்போ அதுக்கு மேலே ஓடக்கூடாதா, ஒரு இடத்த அடைஞ்சிட்டோன்னா அதோட உட்காந்துக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. முதல்ல ஒரு இலக்கு, அந்த இலக்கை நாம் போய் தொட்ட உடனே என்ன பண்ணணும், திரும்ப அந்த இலக்கில் இருந்து
தொட்டு முடித்த பிறகு அந்த வெற்றியை கொண்டாடிவிட்டு ஓய்ந்து சற்று அமர்ந்திருக்க வேண்டும். கொஞ்சம் காலம் கொடுக்கணும். அடுத்த இலக்கை நமக்கு ஏற்ப நாம் தேர்ந்தெடுக்கணும். அந்த இலக்கு இதைவிட உயர்ந்ததாக இருக்கணும். அதை அடைவதற்கான உத்திகள் என்னென்ன பண்ணுனா அதை நாம் அடைய முடியுங்கிறதுக்கான பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும், திட்டமிடக்கூடிய நல்ல அமைச்சுன்னு சொல்கிறோம்ல, நல்ல ஆலோசகர்கள், திட்டமிடக்கூடியவர்கள், நமக்கு நல்லா சொல்லி கொடுக்கக்கூடியவர்களோடு நம்ம கூட இருக்கணும். அவங்க நம்முடைய வெற்றியை விரும்பக்கூடியவர்களாக, நம்முடைய அவங்களோட வெற்றியும் வரும். அந்த வெற்றிக்கு உகந்தவர்களாக அவர்களை நாம் தேர்ந்தெடுக்கணும். அப்படி நாம் தேர்ந்தெடுக்கும்போது நிறைய இலக்குகள் அவங்க நமக்கு கொடுப்பாங்க. நாமளே சில இலக்குகள் வச்சுருப்போம். அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து, இலக்குன்னா ஒன்றும் இல்லை, ஒரு லட்சியம்தான். நான் இதை அடையணும்னு நினைக்கக்கூடிய ஒரு லட்சியம்தான். அந்த லட்சியத்தை அடைவதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலம், நேரம், நிதானம், அதற்கான பொருள்கள், இது எல்லாம் நம்ம கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதை விட்டுட்டு முதல்ல நான் வெற்றி பெற்றேங்கிற அந்த ஆணவத்தோடு நாம் தொடர்ந்து பயணிக்க அது என்ன பண்ணுன்னா நிறைய ஆபத்துகளை கொண்டு வந்து நமக்கு கொடுத்துரும். எப்படி அந்த சேவல் போய் அந்த கழுகுக்கிட்ட மாட்டுச்சு பார்த்திங்களா, அந்த மாதிரி மீள முடியாத ஒரு பெரிய துயரத்தை நமக்கு ஏற்படுத்தும். அதனால் தோல்வியில் நாம் துவள்கிறோமோ இல்லையோ, வெற்றி வரும்போது ரொம்ப நிதானம் தேவை, பொறுமை தேவை. அடுத்த அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா ஆலோசனை தேவை, பார்த்து வைக்கணும். இல்லைன்னா வைக்கக்கூடிய அடிகளில் தோறும் கன்னி வெடிகள் இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத நாம் புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இது எதுக்காக எங்ககிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் பயணங்களில் தானே இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் வெற்றியும் தோல்வியும் வந்துக்கிட்டு தானே இருக்குது. ஒவ்வொன்றும் நமக்கு பாடம் கற்றுக்கொண்டு தானே இருக்கின்றன. நாம் கற்றுக்கொள்கிறோமா அவற்றின் மூலம் அப்படின்னு தெரியணும். ஒவ்வொன்றும் நமக்கு ஏதோ ஒன்றை சொல்லி கொடுக்கிறது. அதை மனதில் ஆழ பதிய வைத்து கொண்டால்தான் நாம் அடுத்ததை நோக்கி பயணப்பட முடியும். அதனால் ஓட எப்படி கற்றுக்கிறோமோ அதே மாதிரி ஓட்டத்தை நிறுத்துறதுக்கு கற்றுக்கணும். எவ்வளவு நேரம் பேச கற்றுக்கிறோமோ அவ்வளவு நேரத்தில், எந்த நேரத்தில் நாம் நிறுத்தணும். இப்போ ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், ஒரு கூட்டத்தில் பேசுகிறோம் அப்படின்னா, மக்களின் ஆர்வம் உச்சத்தில் வரும்போது டக்குன்னு பேச்சை நிறுத்திட்டோன்னா, நல்ல பேச்சாளர்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் பேசியிருந்துருக்கலாம்ப்பா அப்படி நிறுத்திட்டாரேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வாய்ப்பு கிடச்சிட்டுது அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருந்தால், இது என்னப்பா இது எவ்வளோ நேரம் தான் கேட்குறது அப்படின்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் நகர்ந்து விடும். அதனால் எல்லாத்தையும் நிறுத்துறதுக்கு கற்றுக்கணும், பிரேக் போட கற்றுக்கணும். வண்டி ஓட்ட கற்றுக்கிறது, ஆக்சிலேட்டர் பிடிக்கிறதுங்கிறத விட முக்கியம் பிரேக் பிடிக்க கற்றுக்கணும். சரிங்களா? அதனால் பிரேக் பிடிக்க கற்றுக்கொண்டால் இலக்கை நாம் எளிதில் தொட்டு விடலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாருங்கள். ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. அப்படி நீங்கள் சொல்லும்போது என்னை நான் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். உங்களுடைய தேவைகளுக்கான செய்திகளை கொடுப்பதும் எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நன்றி.